கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமை கேட்டு நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்திலே, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள ஒரு வாக்குத்தத்தம் மிகவும் அருமையான வாக்குத்தத்தம். கர்த்தருடைய பிள்ளைகள் அனுதினமும் சொல்லி ஜெபிக்க வேண்டிய வாக்குத்தத்தம். அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஒரு வீட்டுல ஒரு சில வியாதி வந்துட்டு, லட்சக்கணக்காக கடன் வந்துட்டு, எதையாவது கர்த்தரை விட்டு தள்ளி போற மாதிரி காரியம், ஏதாவது ஒரு பாவத்துல ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னா தெரிஞ்சவங்களாம் ஒதுக்கிடுவாங்க, சொந்தக்காரங்களாம் ஒதுக்கிடுவாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் வர 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 தனிமையா மாறிடுவாங்க, திக்கற்ற பிள்ளையா மாறிடுவாங்க, ஏழை எளிய ஜனமா மாறிடுவாங்க, ஒடுக்கப்பட்ட நிலைமையில மாறிடுவாங்க, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில மாறிடுவாங்க. ஆனால் இந்த வசனத்திலே அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். காலம் கடைசியா இருக்கு. பக்கத்து வீட்டுல இப்ப வேற மாதிரி இருக்கு, அடுத்த தெருல வேற மாதிரி இருக்கு. யாரும் நம்மகிட்ட பேசுறதுக்கெல்லாம் ஆயத்தமாலாம் இல்லை. ஏன்னா அவங்கவுங்க வேலையே இப்போ அதிகமாயிட்டு வருது. அவங்க குடும்பத்தை பார்க்கவே நேரம் இல்லை. இதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல நிறைய குடும்பத்துல தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று, அந்தகாரம்னா என்ன? இருளிலே கட்டப்பட்டு வாழ்ந்த நிலைமை, பாவ அடிமையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அக்கிரமத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ அசுத்தமான காரியங்கள் இருக்கு, அருவருப்பான காரியங்கள் இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்திலே ஒரு நபரை மீட்டெடுக்கும் போது, ரட்சிக்கும் போது வெளிச்சத்தின் பிள்ளையாக நம்மளை மாற்றுகிறார். அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு, அவருடைய வெளிச்சத்துக்குள்ள நம்மளை அழைத்து கொண்டு வருகிறார். ஆச்சரியமான ஒளி என்று எழுதப்பட்டிருக்கு. இருளிலே வாழ்கிற ஜனங்களை வெளிச்சத்துல கொண்டு வருகிறார். அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஆச்சரியமான ஒளியினிடத்துல நம்ம வந்துட்டோம். ஒரு காலத்துல என்னோட வாழ்க்கை அப்படி இருந்துச்சு, ஒரு காலத்துல என்னோட வாழ்க்கை இந்த பாவத்துல இருந்துச்சு. ஆனா இப்பொழுதோ ஆச்சரியமான ஒளியினிடத்துல வந்திருக்கேன். என் இயேசு கிறிஸ்து ராஜா, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னார். நானே ஜீவ ஒளி என்று சொன்னார். மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டார். எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளியாக வெளிப்பட்டார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன். இன்று நம்முடைய தேவன் பரிசுத்த ஜாதியாக நம்மளை மாற்றியிருக்கிறார். தமக்கு சொந்தமான ஜனமாக நம்மளை மாற்றியிருக்கிறார். அவர் இரத்தத்தினால கழுவி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியம்! தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி நம்மளை மீட்டெடுக்கிறார். அந்தகார இருளில் இருந்து, பாவ அடிமை, அக்கிரமம், அசுத்தம், பாவம், பொல்லாத காரியத்தில், சில குடும்பத்திலே மதுவான அடிமையா இருக்கலாம், கஞ்சா பழக்கமா இருக்கலாம், தவறான தொடர்பா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திலே பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அந்தகார இருளிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்கிறார். தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அப்ப நமக்கு என்ன வேலை அப்படின்னா, ஒரு காலத்துல நான் அப்படி வாழ்ந்தேன், இப்ப என்னை இயேசு கிறிஸ்து ராஜா மீட்டெடுத்தார்.
சில குடும்பத்துல சாட்சி சொல்லும்போது சொல்லுவாங்க, நான் கேன்சர்ல நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு இயேசு கிறிஸ்து சுகமாக்கி தந்துட்டாரு, இப்போ நான் நல்லா இருக்கிறேன், டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ண, இல்ல அந்த வியாதியே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கேன்சரை சுகமாக்கிட்டார். யாரெல்லாம் அவரிடத்துல வராங்களோ, யாரெல்லாம் இயேசு இடத்துல வராங்களோ அவர்களுக்கு சுகம் தருகிறார், தீர்காயுசு தருகிறார், புது பலனை தருகிறார், ஆரோக்கியம் தருகிறார், நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார், நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னிக்கிறார், நம்முடைய மீறுதல் எல்லாம் மன்னிக்கிறார், நம்முடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார், நமக்கு ஜீவனும் தீர்காயுசுமா இருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலே இதுக்கு முன்பாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்தகார இருள் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று பார்க்கும்போது, ஆச்சரியமான தேவன், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கணுமா? நம்மளை எப்படிலாம் மீட்டெடுத்தாரு, எப்படிலாம் நமக்கு சுகம் தந்தாரு, நம்மளை எப்படிலாம் பாதுகாக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் எப்படி நம்மளை வழி நடத்துறாரு, நம்முடைய கிருபை நமக்கு தினமும் தராரு, நம்மளை 3 நேரம் கவனிக்கிறார், 24 மணி நேரம் கவனிக்கிறார், டெய்லி நம்ம சாப்பிடுறோம், டெய்லி நம்ம எல்லா வேலையும் செய்யறோம். அவரு கூட இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். 24 மணி நேரம் வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்கணும். ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளிலும் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, முதல்ல அந்தகாரத்தினின்று ஒரு விடுதலை, இரண்டாவது ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மளை அழைச்சு கொண்டு வந்துட்டார். அந்த புண்ணியங்களை அறிவிக்கணுமா? ஒரு காலத்துல நான் இருளா வாழ்ந்தேன், இப்ப நான் வெளிச்சமா வாழ்றேன், இப்ப நான் வெளிச்சத்தின் பிள்ளையா வாழ்றேன். ஒரு காலத்துல நான் இருளின் பிள்ளையா இருந்தேன், இப்ப என் வாழ்க்கையில எல்லாமே புதுசா ஆயிட்டு, இப்ப என்னை எல்லாமே மாத்திட்டாரு. அந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அப்ப நம்ம எதை சொல்லணும் அப்படின்னா, நான் எந்த பாவத்துல இருந்தேன், நான் எப்படி வாழ்ந்தேன், எப்படி மீட்டு எடுத்தார், அந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி. தெரிந்து கொள்ளப்பட்ட, நம்மளை தெரிந்து எடுத்திருக்காரு. எதுக்கு? இந்த பூமியில நம்மளை எதுக்கு உயிரோட வச்சிருக்காரு? நம்மளை எதுக்காக மீட்டெடுத்தாரு? நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். அப்ப நம்ம யாரு அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்மளை ராஜாக்களும் ஆசாரியருமா மாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கு. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிறோம், அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கிறோம், அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று எழுதப்பட்டிருக்கு. ராஜரீக ஆசாரிய கூட்டம்னா அந்த வார்த்தை எல்லாம் அவ்வளவு அருமையான வார்த்தை. ராஜரீகம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நம்ம எல்லாரும் பரலோகத்துடைய பிள்ளைகள், நம்மளை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினார். எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? பரிசுத்த ஜாதி என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த பூமியில 2 ஜாதி, ஒன்னு அசுத்த ஜாதி, இன்னொன்னு பரிசுத்த ஜாதி. தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி நம்மளை மீட்டெடுக்கும்போது பரிசுத்த ஜாதியா மாத்திதார். பழைய வாழ்க்கை அது அசுத்தமான வாழ்க்கையா இருக்கும். மீட்டு கொண்டதுக்கு அப்புறம் நம்ம பரிசுத்த ஜாதி. நம்மெல்லாம் யாருன்னா பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆச்சரியமான ஒளியினிடத்திலே நம்மளை அழைச்சு கொண்டு வந்துட்டாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரெண்டாவது, எதுக்கு நம்மளை அழைச்சு கொண்டு வந்தாரு, எதுக்கு நம்மளை வரவழைத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, புண்ணியங்களை அறிவிக்கணுமா? என்னை எப்படிலாம் காப்பாத்தினார் தெரியுமா, என்னை எப்படிலாம் பத்திரமா வச்சிருக்காரு தெரியுமா, என்னை எப்படிலாம் வச்சிருக்காரு தெரியுமா, என் குடும்பத்தை எப்படி பத்திரமா வச்சிருக்காரு தெரியுமா, என்னை பத்திரமா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அப்ப நம்ம வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து ராஜா நம்ம கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கை டெய்லி 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 அற்புதமா இருக்கும், அதிசயமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். ஹல்லேலூயா. ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும்.
தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிப்பா. நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இந்த வீடியோ நீங்க யாரெல்லாம் கேட்குறீங்களோ நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நம்ம செத்தா பரலோகத்துல நிற்போமே, எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில ஒரு காலத்துல அது அந்தகார இருளா இருந்திருக்கலாம், பாவ அடிமையா இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல கத்தரை விட்டு தள்ளி போற காரியமா இருந்திருக்கலாம். எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். அதனாலதான் நம்ம உயிரோட இருக்கிறோம். மன்னிக்க மட்டுமா செய்றாரு, ஆச்சரியமான ஒளிநிலத்தில் அழைச்சு கொண்டுட்டார். எதுக்கு? அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கணுமா? அவருடைய புண்ணியம்னா என்ன? என்னை இயேசு கிறிஸ்து எப்படிலாம் காப்பாத்தினார் தெரியுமா? என்னை எப்படிலாம் பத்திரமா வச்சிருக்காரு தெரியுமா? இந்த வருஷம் நான் உயிரோட இருக்கேன்னா அது அவருடைய கிருபைதான்ப்பா அப்படின்னு சொல்றோம்ல. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அடுத்தாப்புல தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மளை யாருப்பா தெரிந்து கொள்வா? யோசித்து பாருங்க. ஒரு 2 டிகிரி 3 டிகிரி படிச்சா கவர்மெண்ட்ல ஒரு வேலை தருவாங்க, படிக்கலன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை தருவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பொசிஷன் உண்டு. ஆனா பரலோகத்திலே நம்மளை தெரிந்து கொண்டார். இந்த பூமியில நம்மளை மீட்டெடுக்கிறார். நம்முடைய சொந்த பிள்ளையா மாத்திருக்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டம் பரலோகத்துல போய் நிற்கும் போது நம்ம எப்படி நிற்போம் யோசித்து பார்ப்போமே. ராஜரீக ஆசாரிய கூட்டமா எல்லாரும் நிற்போம். அவருடைய சொந்த ஜனமா நிற்போம். அவருடைய பிள்ளையா நிற்போம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஜாதியா நிற்போம். இந்த வசனம் ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். முடிஞ்சா மனப்பாடமா படிங்க. இந்த வசனத்தை பேசும்போது என் இதயத்துல அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நிறைய குடும்பத்துல தினந்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் கேட்பீங்களா? இந்த வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபிப்பீங்களா? உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். புதிய நாளுக்கா ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. வாக்குத்தத்தங்களை கேட்கறதுக்கு எங்களுக்கு உயிர் பிச்சை போட்டீங்கப்பா. நாங்க இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம்னா அது உங்க கிருபை மட்டும்தான்ப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்க பிள்ளையா நாங்க வாழ்ந்தா போதும்ப்பா. எங்களை பரிசுத்த ஜாதியா வச்சிருக்கீங்கப்பா. சொந்த ஜனமா வச்சிருக்கீங்கப்பா. ஆச்சரியமான ஒளிநடத்துல எங்களை வரவழைத்த கிருபைக்கா நன்றிப்பா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததின்னு சொன்னீங்கப்பா. உங்க புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக எங்களை உருவாக்கியிருக்கீங்கப்பா. எங்க வாழ்க்கை கர்த்தருக்காக இருக்கணும். அந்த கிருபை தாங்கப்பா. ராஜரீக ஆசாரிய கூட்டம் எங்களுக்கு எவ்வளவு பெயர் தந்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் நாங்க எப்படிப்பா நன்றி சொல்ல போறோம்? நன்றி சொல்லக்கூட எங்களால முடியலப்பா. அந்த அளவுக்கு எங்களை ஆசீர்வச்சிருக்கீங்கப்பா. ராஜரீக ஆசாரிய கூட்டம் சொல்லிருக்கீங்கப்பா. எங்களை பரிசுத்த ஜாதி சொல்லிருக்கீங்கப்பா. சொந்த ஜனம் சொல்றீங்கப்பா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி சொல்றீங்கப்பா. ஆச்சரியமான ஒளிநடத்துல நான் கொண்டு வந்துட்டேன்னு சொல்றீங்கப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளையா வாழ்றதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. வெளிச்சத்தின் பிள்ளையா வாழ்றதுக்கு கிருபை தாங்கப்பா. பரலோகத்துக்கு வர்றதுக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களோட இரத்த கோட்டைகளை எல்லா குடும்பத்தையும் வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ண திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். எனக்காக டெய்லி ஒரு நிமிடமா ஜெபிப்பீங்களா? கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. தேவனார்லி அப்ப மினிஷனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். நீங்களும் உங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.